ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசைன்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். இப்போ விஜயா மனோஜ்கிட்ட ரொம்ப கோவமாக நீ சாப்பிட்டு கடைக்கு கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணிக்கிட்ட கதவை திறந்து வைன்னு சொல்லி கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நடக்கிற இந்த எல்லா பிரச்சனையும் முத்து மீனாவும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர விடாமல் பேச விடாமல் அந்த மாதிரி விஜயா பண்ணுறாங்கங்கிற விஷயத்த முத்து மீனா பேசிக்கிட்டு இருந்தாலும் இப்போ மீனா வந்து சிட்டிக்கிட்ட ரோகிணி பணம் வாங்கியிருக்காங்கிற விஷயத்த சத்யா சொன்னதை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே முத்து இருந்துட்டு அந்த ரோகிணிக்கு பின்னாடி நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விஜயா ரொம்ப கோபமாகவே உட்காந்துருக்காங்க. பின்னாடியே அப்படி தெரியாமல் அண்ணாமலை இருக்கிற ரூம்குள்ளார போயிட்டு அண்ணாமலை கிட்ட ரோகிணி பேசி மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. இருந்தாலும் அண்ணாமலை ரொம்ப தெளிவாக நீ பண்ணது தப்புமா, இப்போதைக்கு அது சம்மந்தமாக எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிடுறாரு. அவர் அந்த ஸ்கூல் வேலைக்கு போகிறாருல, அதனால் அந்த வேலைக்கு கிளம்புறாரு. எல்லாரும் சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜயா கிட்ட வந்து ரோகிணி வந்து நிற்கிறாங்க. நிற்கும்போது கோவமாக பேசி அந்த மாதிரி அப்படியே அமுச்சு விட்டுறாங்க. இப்போ முத்து மீனாவும் வந்து அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட உட்காரும்போது ரோகிணி சாப்பிட வராங்க. பார்த்தோம்னா விஜயா வந்து ரொம்ப கோவமாக பேசி எழுப்பி விட்டுறாங்க. ஆனால் மனோஜ் இவங்கெல்லாம் அதுக்கப்புறம் ரவி எல்லாம் பேசி பார்க்குறாங்க. இருந்தாலும் விஜயா ரொம்ப கோவமாக பேசினதுனால இப்போ எந்திரிச்சு ரோகிணி நின்றுட்டு ஆண்டி சமாதானம் ஆனது, அதாவது விஜயா சமாதானம் ஆனதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னை புரிஞ்சுக்கிறவங்க யாரும் இந்த வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக்கை மாட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இடையில பார்த்தோம்னா மனோஜ்லாம் ரொம்பவுமே அப்செட்டாக தான் பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா விஜயா வந்து அப்படியே அந்த கோவத்தோடயே இருந்துக்கிறாங்க. அப்படியே பார்த்தா கிளம்பி போயிடுறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேராக பார்வதி வீட்டுக்கு போயிடுறாங்க. பார்வதி வீட்டுக்கு போய் இல்லாத போலாத சொல்லி நான் தனியாக இருக்கேன், எனக்கு ஆதரவு இல்லை, எங்கள் அம்மா இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னதுமே ஒரு கட்டத்தில் பார்வதி வந்து அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன், நான் விஜயா கிட்ட பேசி சமாதானப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ தான் ரோகிணிக்கே கொஞ்சம் சமாதானம் ஆகுது. உடனே பார்த்தோம் அப்படின்னா பார்வதி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு கண் கலங்கி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லா திட்டமும் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் புரியல. வழக்கம் போல் பார்த்தோம்னா ரோகிணி அழுது சமாளித்து எப்படி சமாளிப்பாங்களோ அந்த மாதிரி சமாளித்து இப்போ பார்வதியை சமாதானப்படுத்திட்டாங்க. இப்போ பார்வதி இதையும் பேசி சமாதானப்படுத்துவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க இல்லை போரிங்காக கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத அடுத்து வர புறமா வச்சு பார்த்துக்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.